வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்க, நம்ம சமையல் நல்லா மணக்கணும் அப்படின்னா நம்ம அதில் போடுற பொடிகள் தான் முக்கியம். அந்த பொடியுமே நம்ம வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது தவிர நம்ம வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் வச்சுருக்கோம், அந்த மாதிரினா இந்த பொடியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு பொரியல் ஆகட்டும், குழம்பு ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே சீக்கிரமாக செஞ்சிடலாம். அந்த நேரம் நம்ம அரைச்சி செய்யும் போது கொஞ்சம் லேட் ஆகும். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பொடியெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கீரை வகைக்கும் போடுற ஒரு பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு தேங்காய் செட் ஆகாது, தேங்காய் பிடிக்காது, தேங்காய் போடக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி அரிசி, நம்ம இட்லி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லி அரிசி யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம கீரைக்கு எல்லாத்துக்குமே போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு கப்பு அரிசி போட்டோம் அப்படின்னா அரை கப்பு தனியாக போட்டுக்கலாம். இது வறுத்துட்டு இருக்கும் போதே ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது 3 மட்டுமே போதும். நீங்கள் கீரை பொரியலுக்கெல்லாம் இதை போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிலருக்கு ஜீரக வாசனை நல்லாவே பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். இது 3மே வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம இது எல்லாமே வெறும் கடாயில் தான் வறுக்கணும், எண்ணெய் போட தேவையில்லை. பாருங்கள், அரிசி, தனியா, காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. தனியாக வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது நீங்கள் இறக்கிடலாம். இப்போ இதை இறக்கி ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், நிறைய பேர் வெந்தய குழம்பு வைப்போம், டேஸ்ட்டே இருக்காது. நம்ம வெந்தய குழம்பு பொடி தான் இப்போ அரைக்க போகிறது. இதில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். பாருங்கள், கடலைப்பருப்பு கொட்டி லைட்டாக வறுபட்டுட்டு இருக்கும் போதே இப்போ இதில் நம்ம தனியா சேர்த்துடலாம். 1 கப் அளவு தனியா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புளி குழம்பு வச்சாலும் சரி, வெந்தய குழம்பு வச்சாலும், இல்லை வத்த குழம்பு வச்சாலும் இந்த பொடி கொஞ்சோண்டு அதில் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அரை கப் அளவு வெந்தயம் சேர்க்குறேன் இதில். பாருங்கள், பாதி இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம தோரம் பருப்பு ஒரு அரை கப்பு சேர்க்க போகிறோம். இந்த தோரம் பருப்பும் கடலைப்பருப்பு, தனியா இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுக்கும் போது அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது நல்லா திக்காகவும் இருக்கும். இது கம்மியான தீயிலேயே வச்சு நல்லா கலர் வர வரைக்கும் வறுக்கணும் நம்ம. பாருங்கள், இது நல்லா வறுபட்டவுடனே எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பாருங்கள், நம்ம முதல்ல கீரை பொரியலுக்கு நம்ம பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே கூட்டுக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்கும் போடுறது. பாசிப்பருப்பு 1 கப் போட்டிருக்கேன். பாருங்கள், பாசிப்பருப்பு பாதி வறுபட்டுட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 10-15 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சிலருக்கு காரம் கம்மியாக வேணும், அவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் பொடி செஞ்சுக்கலாம். 1 கப் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன், அரை கப் அளவு தனியா சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காவும் கட் பண்ண தேங்காய் 1 பவுல் அளவு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் பத்தையில் எடுத்தாலும் சரி, இல்லை திருவி எடுத்தாலும் ஒரு அளவை போட்டுக்கோங்க. பத்தைனா ஒரு 2 பத்தை போட்டுக்கோங்க, திருவுனதுன்னா 1 கப்பு அளவு போட்டுக்கோங்க. அதாவது உளுந்து எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் போடணும். இந்த பொடி நீங்கள் வெளியவே வைக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. ஆனால் நல்லா வறுபட்டுறணும். பாருங்கள், சாம்பார் பொடி இந்த அளவுக்கு வறுபட்டுட்டு இருக்கும் போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா முதல்லையே போட்டுடலாம். இந்த மாதிரி தூள் போட்டிங்கன்னா கடைசியில் தான் போடணும். லைட்டாக சூடு ஏறினா போதும். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் எடுத்து தட்டில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் வதக்கலுக்கே இந்த பொடி போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 பவுல் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம்.
பாருங்கள், இதில் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 10 மிளகா போட்டுக்கோங்க. இது வந்து காரம் இருக்காது, கலருக்கு வேண்டி தான் இதில் நம்ம இந்த மிளகா சேர்க்குறோம். பாருங்கள், இது கத்திரிக்காய் வதக்கலுக்கு, அதுக்கப்புறம் அவரைக்காய் வதக்கல், அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து வதக்குவோம். அதுக்கெல்லாமே இந்த பொடி வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய், அப்புறம் கோவக்காய், அது எல்லாத்துக்குமே எல்லா வதக்கலுக்கும் இது போடலாம். இது கொஞ்சம் நல்லா வறுந்தவொடனே எடுத்து தட்டில் கொட்டிடுவோம். பாருங்கள், இதை எடுத்து தட்டில் கொட்டிடலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. கலர் வந்து மாறாமல் வறுக்கணும் நீங்கள் வறுக்கும் போது. இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் இதெல்லாம் வறுக்கிறோம் அப்படின்னா ஒரு நான்வெஜ் வாசனையில் வேணும் அப்படின்னா இந்த பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவு இதில் தனியா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், பாருங்கள் லவங்கம் வந்து ஒரு 20 கிட்டத்தட்ட சேர்த்துக்கோங்க. கல்பாசி ஒரு 10 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு 5 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. நட்சத்திர பட்டை ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம காஷ்மீர் மிளகாய் ஒரு 20 கிட்டத்தட்ட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பொடி வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய் இந்த மாதிரிலாம் புடிக்கரணை இதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சுட்டு வறுக்கும் போது இந்த பொடி போட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து பிரிஞ்சி இலை ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். நல்லா இது வறுப்பட்டு இருக்கும் போது உங்களுக்கு நல்ல வாசனை வரும். வாசனை வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் லைட்டாக தான் நமக்கு சூடு ஏறும். கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மசாலாவுமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். எல்லாத்தையும் நம்ம லைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கீரை பொரியலுக்கு கொருன்னு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொடியும் பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சில டைம் வந்து பேர்லாம் தெரியாது என்ன பொடி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சமைக்கல, இல்லை வேறு யாராவது நம்ம கிச்சனில் வந்து சமைக்கிறாங்க, இப்போ நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து புரியாது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பொடியிலையுமே இந்த மாதிரி ஸ்டிக்கர் விற்கிது. இதில் எழுதி வந்து ஒட்டிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.